ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, ஏன் நானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கன்செப்ட் இருக்கிற ஒரு படத்தை தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து அவளை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அவங்கிட்ட இருந்து இவங்க எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக இவங்க போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவளுடைய ஃபேஸை மாற்றினதுக்கப்புறம் அவளுக்கு அதாலேயே இன்னும் நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையா இப்படிங்கிற கதையை ரொம்பவே வித்தியாசமான முறையில சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுடைய கொடுமைக்கார ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறா. இவன் நம்ம ஹீரோயினை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறான்னா, இவ எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணும், இவளுடைய ட்ரெஸ், ஏன் உள்ள போடுற இனவேர் வரைக்கும் இவன் சூஸ் பண்ணதுதான். இவன் போடுற ரூல்ஸ்ல இவ எதையாச்சும் மீறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இவளுக்கு மரண அடி. இவளுடைய உடம்புல காயம் வர வரைக்கும் அடிப்பான். ஆனா இவளுடைய ஃபேஸுக்கு மட்டும் அடிக்கவே மாட்டான். ஏன்னா இவளுடைய ஃபேஸுக்காக தான் அவளை மேரேஜே பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினை யார் கூடவும் பேசவும் விட மாட்டான். அவன் வீட்டிலேயே போட்டு அடிச்சு வச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போகும்போது பாக்குறதுக்காக எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அதனால அவ எங்க தப்பிச்சு போனாலும் அவளுடைய ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு மறுபடியும் அதே வீட்டுக்கு கொண்டு வந்து செம்மையா டார்ச்சர் பண்ணுவான். ஸோ வேற வழியே இல்லாம இவ பாட்டுக்கு வீட்டிலேயே தான் இருப்பா. ஒரு நாள் அவளுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியே கிளம்பிக்கிட்டு இருப்பா. இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா கண்டிப்பா விடமாட்டாருன்னு, இல்லைங்க என்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நான் அவங்கள தான் பார்க்க போறேன்னு சொல்லவும் அவரும் விட்டுடுறாரு. சும்மா அனுப்பல, 2 பாடி கார்ட்ஸையும் கூட அனுப்பியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ்க்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அப்படியே பேக் டோர் வழியா தப்பிச்சு வந்துடுறாங்க. எப்படியோ போய் அப்படியே ஃப்ரெண்டையும் மீட் பண்ணி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுடைய ஃப்ரெண்டு பாத்ரூம்க்கு போவா. அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. வந்தவர் எதுவுமே பேசல, நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது கூட கார்ல வச்சு நம்ம ஹீரோயினை பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தப்பா பேசுறாரு. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்றா. இல்லைங்க, அது என்னுடைய ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு தான், நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நமக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. வீட்டுக்கு போய் ரொம்ப மிருகத்தனமா அவளை போட்டு அடிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயினுடைய உடம்பு முழுக்க ரத்த கட்டிகளா இருக்குது. நம்ம ஹீரோயினால அந்த வலிகளை தாங்கவே முடியல. இந்த வாழ்க்கைய வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கெல்லாம் போயிட்டா. அப்ப அவளுடைய அம்மா பத்தி யோசிக்கிறா. அவளுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவை இப்படின்னு எல்லாம் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நியூஸ்ல ஒரு விஷயத்த பாக்குறா. அது என்னன்னா, கொரியால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாருன்னா ஒருத்தருடைய ஃபேஸை கூட மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணல. சரி, டக்குன்னு போய் அவரை பார்த்துடலாம், அவரை பார்த்து பேசி நம்ம ஃபேஸை மாத்திட்டோம்னா நமக்கு ஒரு புது லைஃப் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் நம்ம ஃபேஸை மட்டும் தான் காயப்படுத்தல அப்படின்னா அவனுக்கு என்னுடைய ஃபேஸ் மட்டும் தான் தேவை, அதுக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வரணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. மழை வேற பெய்யுது. அப்ப கூட நம்ம ஹீரோ வரல. இவ அப்படியே நனைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கா மலையில. இப்ப நம்ம ஹீரோ வேலை எல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. அவரை கூப்பிட கூட சத்து இல்லாம அவர் பின்னாடியே ஒரு மாதிரியே நடந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கே போயிடுறாரு. இவளும் பின்னாடியே நடந்து போனவ அங்க போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நல்ல வேலை அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. ஐயோ என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்ப அவனுடைய வைஃபோட ட்ரெஸ் எடுத்து அவளுக்காக போட்டுக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா அவளுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அவளுடைய உடம்புல இருக்கிற காயம் எல்லாத்தையும் காட்டிடுறா. இங்க பாருங்க டாக்டர், என் ஹஸ்பண்ட் என்னை போட்டு மிருகத்தனமா குடும்பப்படுத்துறாரு. இதுக்கு மேலலாம் அவன் கூட என்னால வாழ முடியாது. ஸோ எப்படியாவது எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்னுடைய முகத்தை மாத்துங்க. என்னுடைய வாழ்க்கையை இதுக்கு மேல மாத்தணும்னா நான் எப்படியாவது என்னுடைய முகத்தை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய ஹஸ்பண்ட் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ரீசனையும் அவ சொல்றா. ஆக்சுவலா இவளுடைய ஹஸ்பண்ட் எவ்வளவுதான் இவளை கொடுமைப்படுத்தினாலும் இவளுடைய ஃபேஸை அடிச்சதே இல்லைல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு அவனுடைய அம்மா மேல ரொம்பவே பாசம். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படியோ உடம்பு சரியில்லாம
காரணமாக போய் இறந்து போயிட்டாங்க போல. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் இவளுக்கு இருக்கு என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவளை கல்யாணம் பண்ணியிருப்பா. மற்றபடி நம்ம ஹீரோயினை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இவ ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் இவளை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அந்த அளவு கேவலமாகவும் பேசுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவ எப்பவும் போல வெளியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பணக்காரன் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு இவ அப்படியே என்னுடைய அம்மா மாதிரியே இருக்கால அப்படின்னு யோசிச்சுட்டு இவளை நம்ம கூடவே வச்சிருக்கணும் காலம் முழுக்க, அப்பதான் நம்ம அம்மாவை பக்கத்திலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இவளை கல்யாணம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சாதான் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாம் ரொமான்டிக்கா பண்ணி ரிங் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் ஆரம்பத்துல இவரை ரொம்ப விரும்பியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் ஒரு சைக்கோன்னு. இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, நான் வாழணும், எங்க அம்மா வேற என்னதான் நம்பி இருக்காங்க, நான் அவங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு அர்ஜென்ட்டான கால் வருது. ஸோ நான் வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ நம்ம தப்பிச்சு வந்தது நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அம்மாவை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ சீக்கிரமா வெளியில ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு. உங்க அம்மா சீரியஸா இருக்கின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அங்க அம்மா நல்லா இருக்காங்க. அப்பதான் புரியுது இது அந்த சைக்கோடைய பிளான்னு. நம்ம ஹீரோயினை வர வைக்கிறதுக்காகவே இது மாதிரி சொல்ல வச்சிருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டி போய் கன்னெல்லாம் காட்டி மிரட்டுறாரு. இதுக்கு மேலேயும் என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன், அவளை உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ இன்னும் நிறைய ஐடியாஸ் யோசிச்சு பாக்குறா. நம்ம அம்மாவையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாமான்னு யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கு அவளுடைய அம்மா முக்கியம். இருந்தாலும் அவ எவ்வளவுதான் என்னதான் பண்ணாலும் மறுபடியும் அந்த சைக்கோ கிட்ட மாட்டிப்பான். இதனால நம்ம தப்பிச்சும் போக முடியாது. அப்படி தப்பிச்சு போனா நம்ம அம்மாவையும் ஏதாவது பண்ணிடுவான். இப்ப என்னதான் பண்றது, பேசாம நான் தற்கொலை பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ நைட்டோட நைட்டா அங்கிருந்து தப்பிச்சிடுறா. போறதுக்கு முன்னாடி எனக்கு உன்னோட வாழை பிடிக்கலன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவனுடைய கார்ல வச்சுட்டு போறா. பட் அவ உண்மையிலே தற்கொலை பண்ணிக்க போறதில்ல. அவ ஒரு பீச் ஓரமா போயிட்டு அவளுடைய போனு செருப்பு அப்படியான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கிருந்து குதிச்ச மாதிரி ஒரு பாவனா பண்ணிட்டு அவ அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம சைக்கோவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இவ அவளுடைய மொபைல் சிக்னலை வச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க அவளுடைய திங்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவளை காணோம். அப்படின்னா கண்டிப்பா தற்கொலை தான் பண்ணியிருப்பா. ஏன்னா கடைசியா ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை தற்கொலை பண்ணிருப்பாளோ அப்படின்னு அவனுக்கு தோணுனா கூட, இருந்தாலும் நான் அவளோட போடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆட்கள் எல்லாரையும் விட்டு தேட விடுறான் அவனுக்கு. ஆனாலும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அப்படி தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னா, அப்படி அவ தற்கொலை பண்ணாம தப்பிச்சு போறான்னா அங்க காட்டு வழியா தான் தப்பிச்சு போகணும். ஸோ அவங்களுடைய ஆட்களை அனுப்பி அந்த காடு ஃபுல்லா தேட விடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்பதான் காட்டு வழியா தப்பிச்சு சிட்டி சைடுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த காட்டுக்குள்ள இந்த சைக்கோவுடைய ஆட்களை கண்டு அவ ரொம்பவே பயந்து வேகமா ஓடுறா. அப்படி ஓடும் போது அவளுடைய பர்ஸை மிஸ் பண்ணிடுறா. அவளும் அந்த காட்டு வழியா எப்படியோ தப்பிச்சு ரோடுக்கு வந்துடுறா. ரோட்ல ஒரு கார் போகுது. அதுக்கு முன்னாடி நிப்பட்டி என்னை காப்பாத்துங்க, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்புறம் அந்த காருக்குள்ள பார்த்தாதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் தான். அவர் பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள அழுதுகிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சுல, அது அவரை வைஃபுக்கு சீரியஸ்ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க இப்ப இறந்திருப்பாங்க போல. அதான் இவ ஒரு மாதிரி சேடா இருக்கான். ஹீரோயினையும் காருக்குள்ள ஏத்திட்டு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்க போகணும் அப்படின்னு கேட்க, எங்கேயாவது போங்க, நான் இருக்கிறதுக்கு செத்தே போலாம், எனக்கு வாழவே பிடிக்கல, என்ன பண்றதுன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கும் புரியுது, சரி ஓகே நம்ம இவளை காப்பாற்றலாம், இவளுடைய ஹஸ்பண்டால இவளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதால அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு இவர் ஒத்துக்கொள்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு உங்களுக்கு எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவ அதுக்கு சொல்றான், என் ஃபேஸே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும், நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி முடியுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுடைய ஃபேஸ்ல இருக்கிற அந்த கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவனுக்கு செம்மையா ஷோக்கு. ஏன்னா அவனுடைய வைஃப் இறந்து போயிருப்பால, அவளை மாதிரி இவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விட்டு இருக்கா. அவனுடைய வைஃப் இறந்து போனதால அவனுக்கு எப்பவுமே அவளுடைய நினைப்பா இருந்திருக்கும். ஸோ அவனுக்கே தெரியாம அவனுடைய வைஃபோட ஃபேஸை கொடுத்து விட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேஸை கண்ணாடியில பாக்குறா. அவளாலேயே நம்ப முடியல, இது நம்மளுடைய ஃபேஸான்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா அவளுக்கே அவளை அடையாளம் தெரியல.
இதுக்கப்புறம் எப்படி மத்தவங்க பார்த்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவ அந்த காட்டு வழியா தப்பிச்சு வரும்போது அவளுடைய பர்ஸை மிஸ் பண்ணிட்டா. ஸோ அந்த பர்ஸை நான் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் அந்த காட்டு வழியா தான் தப்பிச்சு போயிருப்பேன்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பர்ஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது இப்ப வரைக்கும் அந்த ஆளுங்க அங்கதான் அவங்கள தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் இவ ஒரு மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்ம மறுபடியும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு. இவ எவ்வளவுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த முகத்தை மாத்தி இருந்தாலும் இவளுக்கு அந்த பயம் இன்னும் போகல. எப்படியோ அந்த காட்டுல இருந்து சிட்டிக்கு வந்திருப்பா. ஆனாலும் அங்கேயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, என்னுடைய பர்ஸை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க அவளுடைய ஹஸ்பண்ட் வேற பாக்குறா. அப்படியே ஷோக் ஆயிடுச்சு இவளுக்கு. இப்ப அவ ஃபேஸை மாத்திட்டா. ஆனா இருந்தாலும் இவளுக்கு ஹஸ்பண்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஒரு மாதிரி பயந்துகிட்டே நடந்து வரும்போது அப்படியே முன்னாடி வர்ற லேடி மேல நம்ம ஹீரோயின் அப்படியே மோதிடுறா. அப்படி மோதினதுல அவளுடைய பேக் வேற கீழே விழுந்துடுது. இருந்தாலும் டக்குன்னு எடுத்து அப்படியே போகும்போது அப்ப அவளுடைய ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடும்போது இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயோ நம்மள கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு யோசிக்கும் போது உங்க பர்ஸை கீழே போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது, நல்ல வேலை நம்மள கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலை தேடிக்கிட்டு இருக்கா, ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறா, அதுல ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாக்குறா. பட் எல்லாருமே இவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவரை நம்ம சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நாள் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கும் போது நைட் மழை வேற பெய்யுது. ஸோ அந்த மழைக்காக அவ ஒரு பக்கத்துல ஒதுங்கி இருக்கும் போது அந்த நேரத்துல 2 குடிகாரனுங்க வராங்க இவளுக்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக. இந்த விஷயத்த அங்க இருந்த போலீஸ்காரனுங்க பார்த்து அந்த 2 குடிகாரனையும் கூட்டிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினையும் அங்கிருந்து தனியா சும்மா அனுப்ப முடியாது, யாராவது ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இவளுக்கு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி யாருமே இல்ல. இவளுடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவளுடைய புருஷனையும் கூப்பிட முடியாது. ஸோ வேற வழி இல்லாம அந்த டாக்டரை தான் கூப்பிடுறா. அவனும் அங்க வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போறான். அங்க போய் ரெஸ்டாரண்ட் ஒன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கூப்பிடுறதுக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸ் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் நிறைய வேலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு யாரும் வேலையும் கொடுக்கல. அதனால நான் கொஞ்சம் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு ஒரு வைஃப் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க இப்ப எங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது என்ன திட்டுவாங்களா, எதுவுமே தெரியாம நான் உங்ககிட்ட அப்படி கேட்டுட்டேன். அதுக்கு அவனும் இல்ல அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் பாக்குறாங்க, சாப்பாடு செய்யறது, கூட்டுறது, பெருக்கிறது அப்படின்னு. ஏன்னா வீட்டுல சும்மா இருக்க முடியாது இல்ல. பட் இது வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாக்குறதுக்கு ஹீரோட வைஃப் மாதிரி இருப்பாங்கன்னு இவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹீரோட வைஃப் இறந்து போன விஷயமும் இவங்களுக்கு தெரியாது. ஸோ சேம் டைம்ல நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் காட்டுல ஏதாவது தடயம் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க அந்த பர்ஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் அவளுடைய ஹஸ்பண்டும் யோசிக்கிறா, அப்படின்னா நான் கெஸ் பண்ணது சரிதான், அவ இங்க இருந்து தப்பிச்சு தான் போயிருக்கா, அப்படியே தற்கொலை பண்ண மாதிரி செட்டப்பையும் பண்ணிட்டு போயிருக்கா. சோ இதை நான் நம்ப மாட்டேன், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவா அப்படின்னு இவ வெறித்தனமா இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அவனுடைய வைஃபோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்திருக்காங்க. அவ உள்ள வந்ததும் நம்ம இறந்து போன ஃப்ரெண்டு மாதிரியே உள்ள ஒருத்தர் இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. யார் இவ, பாக்குறதுக்கு அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அவளை வெளியே கூப்பிட்டு போயிடுறாரு. அங்க நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் அவளுக்கு சொல்லிடுறாரு. ஆனா இருந்தாலும் இவளால நம்ப முடியல, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியால அப்படியே ஒருத்தரை அப்படியே மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. பட் உண்மையிலேயே அப்படி மாத்த முடியாது, இந்த படத்துக்காக தான் அப்படி வச்சிருப்பாங்க. சோ இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்குது. அவங்க ஹீரோ கிட்ட அவங்க வைஃபை பத்தி கேட்கும்போது அவரு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் இவங்க வேக்யூம் கிளீனர் எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டோர் பக்கம் போகும்போது உடனே நம்ம ஹீரோ வந்து தடுத்திருப்பாரு. ஸோ இது ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கு, அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள சில போட்டோஸ் இருக்குது. அது எல்லாமே அந்த ஹீரோட வைஃபோட போட்டோ. அந்த போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸே ஆகுது, என்ன இந்த வைஃப் அப்படியே பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்க, ஒருவேளை அன்னைக்கு இவருடைய வைஃப் இறந்து போயிருப்பாங்களா, அதனாலதான் அழுதுட்டு வந்தாரா கார்ல, அவங்க இல்லாத சோகத்துல அவங்கள நினைச்சுக்கிட்டே
அவங்கள மாதிரியே எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவளுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு. இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டியை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமா பார்க்கல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போது ஹீரோவும் அதை பார்த்து உடனே அவங்க கிட்ட போய் என்ன மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் இல்ல பரவாயில்ல, நான் எப்படியும் என்னுடைய ஃபேஸை மாத்துறதா தான் இருந்தேன், உங்க வைஃப் மாதிரி இருந்தா உங்களுக்கும் உங்க வைஃபை பாக்குற மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துடுச்சு நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்கன்னு. ஸோ அவளை ஃபர்ஸ்ட் எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது, அவ எங்க இருப்பான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போயிருப்பான்ல, அப்படி அவ போகும்போது மலையிலேயே நனைஞ்சுக்கிட்டு தான் போயிருப்பான். அப்ப அங்கேயும் நம்ம ஹீரோ அவளுக்கு அவனோட வைஃபோட ட்ரெஸ்ஸை கொடுத்திருப்பான்ல, அதுக்கப்புறம் போயிட்டு தான் நம்ம சைக்கோ கிட்ட இவ மாட்டிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை அவ அங்கேயே தான் விட்டுட்டு வந்திருப்பா. இவனும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு அன்னைக்கு அவ வீட்டை விட்டு தப்பிச்சு போகும்போது இந்த ட்ரெஸ் போடல, ஆனா வரும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா. பட் இந்த ட்ரெஸ் அவளுக்கு யாரு வாங்கி கொடுத்திருப்பாங்கன்னு தெரியல, ஒருவேளை வெளியில இருந்து யாராச்சும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்களா. அன்னைக்கு அவ வெளியில போகும்போது அவகிட்ட காசும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இவ அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பா இவளுக்கு யாரோ ஒருத்தர் தான் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு லேடி போலீஸ் கிட்டையும் இதை பத்தி எல்லாம் சொல்றான். இந்த லேடி போலீஸும் இந்த ட்ரெஸ்ஸை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, அது ஒரு பிராண்டடான ட்ரெஸ். மொத்தமா இது மாதிரி 13 ட்ரெஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. அந்த 13 ட்ரெஸ்ஸையும் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்ரஸையும் கலெக்ட் பண்ணி கொள்றாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த 13 அட்ரஸுக்கும் போய் அவங்க வீட்டுல இந்த ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்க போறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்றத இவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லேடி போலீஸும் அந்த சைக்கோவும் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கா போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை காட்டுங்க, நாம ஒரு போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவங்களும் போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்களே அப்படின்னு இவங்களும் எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி 11 பேருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டாங்க. இப்போ 12வதா ஒரு அட்ரஸுக்கு போறாங்க. அங்க இருந்தது யாருன்னா நம்ம ஹீரோட வைஃபோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பாங்க போல. ஸோ அந்த போலீஸ்காரங்களும் சொல்றாங்க, இப்படி ஒரு லேடி தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்க லாஸ்டா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, அவங்க இந்த ட்ரெஸ்ஸை யாரோட வீட்டுல இருந்து போட்டுட்டு வந்திருக்காங்கன்றத நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் இந்த ட்ரெஸ் இருக்கான்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் இவவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து காட்டுறா. இப்போ 13வது அட்ரஸுக்கும் போறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அட்ரஸ் தான். ஏன்னா அவன் வைஃபோட ட்ரெஸ் தானே அது, அதை தானே நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்திருப்பா. வீட்டுக்குள்ள வந்த அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் எல்லா ரூமுக்கும் போய் நம்ம ஹீரோ இருக்காளா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ உள்ளதா இருக்கா, ஆனா பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஹஸ்பண்டை பார்த்ததும். இவ எவ்வளவுதான் அந்த ஃபேஸை மாத்தினாலும் இவளுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை இவளால சேஞ்ச் பண்ண முடியல. உடனே பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ பாத்ரூமை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்து, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த லேடி போலீஸ் சொல்றாங்க, சார் நம்ம தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்ததை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டி, இது மாதிரி ட்ரெஸ் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவனும் உள்ள போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து காட்டிடுறான். இதை பார்த்த உடனே அந்த சைக்கோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது 13 ட்ரெஸ் தானே மொத்தமா செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, 12 பேர்கிட்ட விசாரிச்சோம், 12 பேருமே ட்ரெஸ்ஸை காட்டிட்டாங்க, 13வதா ட்ரெஸ் என் கையில இருக்குது, இப்ப இவங்கிட்ட எப்படி 14வதா ஒரு ட்ரெஸ் காப்பி வந்துச்சு. அவனும் ஒண்ணுமே புரியாம இதுக்கப்புறம் ஒன்னும் பேசவும் முடியாம அப்படியே வெளியில வரான். வெளியில வந்து அந்த போலீஸ் ஆபீசரை செம்மையா திட்டுறான், ஒரு விசாரணை கூட உன்னால கரெக்டா பண்ண முடியாதா, உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு கூட்டிட்டு வந்தேன் பாரு, இங்க பாரு 14வதா ஒரு ட்ரெஸ் இவன் வச்சுக்கிட்டு இருக்கான், இதே மாதிரி எத்தனை ட்ரெஸ் எவன் வெளியில வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, அதுல ஏதோ ஒரு ட்ரெஸ் தான் இவ வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா எவன் இந்த ட்ரெஸ் இவளுக்கு கொடுத்திருப்பான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கைய காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 12வதா ஒரு அட்ரஸ்க்கு போயிருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸ்ல கூட நம்ம ஹீரோட வைஃபோட ஃப்ரெண்ட் இருந்து இருப்பாங்க. அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை காட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப ட்ரெஸ்ஸை காட்டும்போது அந்த டைம்ல இவங்க அந்த அட்ரஸ் லிஸ்ட்டை வந்து கீழே போட்டிருப்பாங்க. அப்ப அந்த லிஸ்ட்டை எடுத்து கொடுக்கும்போது அதுல 13வது அட்ரஸா நம்ம ஹீரோவோட அட்ரஸ் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அப்ப அந்த ஹீரோவோட வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் போக
போறாங்க. கண்டிப்பா அவங்கிட்ட அந்த ட்ரெஸ் இருக்காது, ஏன்னா அந்த ட்ரெஸ் தான் இவங்க வச்சிருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பா அவன் மாட்டிப்பான்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, அந்த சைக்கோவும் லேடி போலீஸும் இவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கொரியர் போயை கூப்பிட்டு அவன்ட கையில அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்திருப்பாங்க. இதை வேகமா போய் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் பைக்ல போய் வேகமா கொடுத்திருக்கு. அதனால தான் அந்த சைக்கோவும் லேடி போலீஸும் இவன் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெஸ் சேர்ந்துக்குது. அந்த ட்ரெஸ் தான் நம்ம ஹீரோ காட்டியிருப்பான். அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக நிறைய வேலைகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களுடைய வைஃபை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிறாரு. அவருடைய காலில் அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அதை சரி செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. ரொம்பவே கேரிங்கா அவங்கள பார்த்துக்கிறாரு. ஸோ இவருடைய கேரிங்கை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் இவர் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. இவ்வளோ நாளா இவளுடைய ஹஸ்பண்ட் இவளை டோர்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி இவர் கேரிங்கா பார்த்துக்கும் போது கண்டிப்பா இவளுக்கு ஃபீலிங்ஸ் வரதானே செய்யும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ போய் டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க இந்த சைக்கோ தான் இருக்கான். என்ன சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இவன் உள்ள போய் பார்க்கலான்னு நினைக்கிறான். சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன சார் உங்களுக்கு வேணும், நீங்க பாட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு கேட்கும்போது உள்ள ஒருத்தர் இருக்காங்க, அது என்னுடைய வைஃபான்னு சொல்லி எனக்கு பார்க்கணும், நீ நவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போகும்போது கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோயினே வெளியில வராங்க. என்னங்க என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை ஹஸ்பண்ட்ங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். யார் இவரு, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனடியா நம்ம ஹீரோ என்னுடைய ஃபேஸ் வேற மாதிரி இருக்கிறதால ஒருவேளை இது இவங்களோட வைஃபைக்கும் என்னோட வைஃப் இல்லை அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. வச்சிடுங்க, நான் தெரியாம வந்துட்டேன், இது என்னுடைய வைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயும் பயந்து கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அவங்கள உள்ள கொண்டு போய் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா பேசுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இதுக்கு முன்னாடி நான் இவங்கிட்ட இது மாதிரி தைரியமாலாம் பேசினதே கிடையாது, அப்படி இப்ப பேசிட்டேன், ஆனா இருந்தாலும் அவன் கண்ணை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இவ எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை கொடுமைப்படுத்திருக்கான் அப்படின்னு. நைட்டெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த சைக்கோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம டாக்டருக்கும் ஏதாவது இவன் பண்ணிடுவான் அப்படின்னு. இவர் எனக்காக பண்ண எல்லா ஹெல்ப்புமே போதும், இதுக்கு மேலே இவர் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமையே அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து இவ வேற எங்கேயோ போய் தங்கிட்டு இருந்திருக்கா. இந்த சேம் டைம் நம்ம சைக்கோவுக்கு அந்த டாக்டர் மேல சந்தேகம் போகவே போகல. அதனால அந்த டாக்டரையும் வைஃபையும் பத்தி விசாரிக்க சொன்ன போது இவருக்கு இன்னும் சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா அந்த டாக்டருடைய வைஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற உண்மையை இவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு பயங்கரமான ஷோக்கு. என்னது அவ இறந்து போயிட்டான்னா அன்னைக்கு நான் பார்த்தது யாரு, அவ எப்படி அப்ப அங்க உயிரோடு இருந்தா, எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டாக்டரோட வைஃப் என்ன பண்றா என்ன தொழில் பண்றா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல அவனுக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் சேல் பண்ற மாதிரி ஒரு ஆர்ட் கேலரியா அவ வச்சிருக்கா. சரி ஓகே, நம்ம அவளுடைய இடத்துக்கே போய் அவளை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம், மேபி அவளுக்கு என்னுடைய வைஃபை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். இவ அங்க போய் பார்க்கும்போது அந்த ஹீரோவோட வைஃபோட ஃப்ரெண்டு தான் அந்த ஆர்ட் கேலரியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அவளை அங்க பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் சந்தேகம் கூடுது. இவளை நான் அன்னைக்கு பார்த்தேனே, அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எல்லாரும் ஒரே கூட்டா தான் இருக்காங்களா, இங்க ஏதோ நடக்குதுன்னு அவனுக்கு புரியுது. சோ உடனே அவன் அந்த ஹீரோவோட வைஃபை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க தானே இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, இது என்னோட இடம் தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பொய் சொல்லி மழுப்பிடுறா. இவ பொய் சொல்றது அவனுக்கு தெரியுது, ஆனாலும் கண்டிப்பா இவளுக்கும் அந்த டாக்டருக்கும் நம்ம வைஃபுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் இவனுக்கு மறுபடியும் சந்தேகம் வருது, அந்த டாக்டரோட வைஃப் உயிரோடு தான் இருக்காளா செத்துட்டாளான்னு. இதை பத்தி கேட்கறதுக்காக டைரக்டா நம்ம ஹீரோ கிட்டே போயிடுறாரு. இந்த மாதிரி உங்களோட வைஃப் உயிரோடு தான் இருக்காங்களா இல்ல எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவ இப்ப பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியில கிளம்பிருக்கா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான், கொஞ்ச நாளா கோமால இருந்தா, அவ இப்போ ரெக்கவர் ஆயிட்டா, அவ சாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் அவன் சொன்னதை கேட்டுட்டு வெளியே வரான். ஆனா அந்த லேடி போலீஸ் கன்ஃபார்மா சொல்றாங்க அவனுடைய வைஃப் இறந்து போயிட்டாங்க. அவன் போய் சொல்றான், ஏன்னா அவங்களுடைய டெட் பாடி சர்டிபிகேட் வேற நம்ம கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் எதுக்கு அவன் போய் சொல்றான், அவனுடைய வைஃப் இடத்துல இருக்கிறது யாரு, இவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் வேற, இப்படிலாம் சொல்லும் போது இந்த இடத்துல அவனுடைய டவுட் எல்லாம் ஒரு மாதிரி கிளியர் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. ஒருவேளை காணாம போன என்னுடைய வைஃப் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண இவங்கிட்ட வந்திருப்பானா, அதுக்கப்புறம் இவனுடைய இறந்து போன வைஃபோட முகத்தை அப்படியே இவளுக்கு வச்சிருப்பானா, இப்படின்னு எல்லாமே அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறம்
நான் அந்த வைஃபோட இடத்துல இருக்கிற அந்த லேடியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வர வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட வைஃபோட ஃப்ரெண்ட் இருக்கால ஆர்ட் கேலரியில அந்த ஆர்ட் கேலரிக்கு போறான். அங்க போயிட்டு அவகிட்ட சொல்றான், இந்த ஆர்ட் கேலரியோட ஓனர் ஹீரோவோட வைஃப் தான் எனக்கு நல்லாவே தெரியும், பட் இப்ப அதோட ஓனர் நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, நான் கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் நாளைக்கு இங்க வரும்போது அந்த டாக்டரோட வைஃப் இங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயே கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு பயம் காட்டிட்டு போறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளுக்கு இந்த ஆர்ட் கேலரி ரொம்பவே முக்கியம். இறந்து போன அந்த டாக்டரோட வைஃபும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த ஆர்ட் கேலரியை உருவாக்கி இருப்பாங்க. இதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவளை மீட் பண்ண போறா. அவளும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், உன்னால என்னோட ஃப்ரெண்டா நடிக்க முடியுமா, அதாவது டாக்டரோட வைஃபா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினால மறுக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் சரி இவங்களும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால சரி வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவளுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா தான் இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் எங்க நம்மளை கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு சில வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஹீரோவோட வைஃபோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உன்னுடைய ஃப்ரெண்டோட ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தா அனுப்பு, அவளுடைய லைஃப் ஸ்டைல் அவளுடைய ஆட்டிடியூட் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதை தான் நான் அங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் எல்லா வீடியோஸையும் அனுப்பி வைக்கிறா. அவ அனுப்பின எல்லா வீடியோஸையுமே பார்த்து அவளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, அவளுடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாத்தையும் நோட் பண்ணி இவ அடுத்த நாள் காலையில அந்த ஆர்ட் கேலரிக்கு போறா. கிட்டத்தட்ட அப்படியே அந்த ஹீரோவோட வைஃப் மாதிரியே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி மேக்கப், ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாத்துறா. மனசுக்குள்ளாலேயே நான் டாக்டரோட வைஃப் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த சைக்கோ கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, அவனுக்கும் பாத்தீங்கன்னா இது வேற ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நான் என்னமோ என்னோட பொண்டாட்டி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி டாக்டரோட வைஃப் மாதிரி இருக்காளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இவ பேசுறதெல்லாம் பார்த்தா வேறொரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். பட் இருந்தாலும் இதை அவனுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா அவளுடைய வாய்ஸ் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கு, கழுத்து அப்புறம் அவளுடைய கண்ணு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோயின் மாதிரியே இருக்கு. அவன் சொல்றான், நாம அடிக்கடி டச்ல இருக்கலாமே, அது மட்டும் இல்லாம நான் இந்த ஆர்ட் கேலரியோட ஒரு கான்ட்ராக்ட் போடலாம்னு இருக்கேன். அவளும் முடியாதுன்னு சொல்ல முடியாம சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட போறா. சைன்னா சைன் கிடையாது, அவ ஒரு முத்திரை மாதிரி குத்த போறா. பட் அவன் அதுக்கு எதுக்கு முத்திரெல்லாம் குத்துறீங்க, பென்ல சைன் போடலாமே அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த டாக்டரோட வைஃபோட சைன் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, அதுக்காக தான் அப்படி கேட்குறான். பட் அந்த சிச்சுவேஷனையும் நம்ம ஹீரோயின் மேனேஜ் பண்றாங்க. இல்ல நான் பொதுவா பென்ல எல்லாம் சைன் பண்ண மாட்டேன், முத்திரை தான் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணி அந்த மீட்டினை முடிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரமா இவங்கிட்ட தைரியமா பேசிக்கிட்டு இருந்தவ அவ போனதுமே அப்படியே கொலன்னு ஆயிடுறா. நாம இது மாதிரி இவங்கிட்ட இப்படி பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது இவளுக்கு மனசுக்கு. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஆர்ட் கேலரிக்கு வரான். இவ ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணி ஆறுதலா பேசுறான். அப்படியே போக போக இவங்க ரெண்டு பேராலையும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே முடியல, அவ்வளோக்கு நெருக்கமாயிட்டாங்க இவங்க. ஸோ இந்த நேரத்துல தான் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோவோட வைஃபோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண் இருக்கு போல. அவனோட வைஃப் இறந்ததுக்கு பின்னாடி இவ ஒரு மாதிரி அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணி சேர்ந்து வாழலாம்னு நினைச்சிருக்கா போல. பட் அதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டா போல. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ப்ளீஸ் என்ன எக்ஸெப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அவன் அதை எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. இங்க பாரு, நீ என்னோட வைஃபோட ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் நான் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்கிட்டு இருந்தேன், மற்றபடி எனக்கு ஓ மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோக்கும் தெரிய வருது. ஏன்னா அவன் ஸ்பை மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல நம்ம ஹீரோவோட வீட்டை சுத்தி என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக. இப்போ இவனுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு. ஸோ இப்போ இந்த ஹீரோவோட வைஃபோட ஃப்ரெண்டை நம்ம பக்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை பார்க்க போறான். இப்படி பார்க்க போய் எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது பிரேக்கப் ஆன சோகத்துல அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒத்துக்கிறா. பட் இந்த நேரத்துல தான் சைக்கோ இன்னொரு பிளானையும் போடுறான். எனக்கு உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசணுமே, நீ அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிடுறியான்னு கேட்க, சரி ஓகே இவன் நம்மள டேட்டிங் தானே பண்றா, அது வேற ஆர்ட் கேலரியோட ஒரு கான்ட்ராக்ட் வேற போட்டிருக்கா, ஏதாவது பேச இருக்கும்னு சொல்லி அவ பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறா. பட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. அந்த ஃப்ரெண்டு வந்து அவளா கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டு இருப்பான். ஆனா இந்த சைக்கோ இருக்கிற விஷயம் இவளுக்கு தெரியாது. அவ அங்க அந்த சைக்கோவை பார்த்ததுமே இவன் என்ன
என்ன இங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தைரியம் கொஞ்சம் கூட இல்ல. அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பதற்றமா இருக்கும் போது திடீர்னு அங்க நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சு போல, ஹீரோயின் இங்கதான் இருக்கா அப்படின்னு. எப்படியோ சமாளிச்சு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ என்னோட வீட்டுல வேணா வந்து தங்கிக்கோ, உன்னுடைய ஹஸ்பண்ட் அந்த பைத்தியக்கார அவ உன்னை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோயே, அவ உன்னை என்ன வேணும்னாலும் பண்ணிடுவா, அதனால நீ என் கூட வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த தொல்லை எல்லாம் போதும், இனிமேலும் நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல, நான் இதுக்கு முன்னாடி தங்கின இடத்துலயே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க போயிடுறா. அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. சும்மா இருக்கிற டைம்ல இவங்க பெயிண்டிங்ஸ் வரைவாங்க போல. இவ வீட்டுல இருக்கும்போது யாரோ இவளுடைய வீட்டுக்கு வர மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது, ஷேடோ எல்லாம் தெரியுது. ஐயோ நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் டோரை உடைச்சிட்டு உள்ள வரான். உள்ள வந்தது வேற யாரும் கிடையாது, அந்த சைக்கோ தான். உள்ள வந்து சுத்தி முத்தியும் பார்க்கும்போது உள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு இந்த டாக்டரோட பொண்டாட்டி என்னோட வைஃப் ஒளிச்சு வச்சிருக்கா, அவ வரைஞ்ச மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீரென்று அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிடுறான். என்னடி எனக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிறான். பட் ஒரு நல்ல விஷயம், அவனுக்கு இதுவரைக்கும் தெரியல இவ தான் நம்மளுடைய வைஃப்னு. ஹேய் உண்மையை சொல்லுடி, என் வைஃபை எங்க ஒளிச்சு வச்சிட்டு இருக்க, நீயும் டாக்டரும் சேர்ந்து என்னோட வைஃபை எங்கடி ஒளிச்சு வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீங்க எதை பத்தி சார் சொல்றீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி மழுப்பிக்கிட்டு இருக்கா. அவளை விடுற மாதிரியே தெரியல, இவளை டார்ச்சர் பண்ணி என் வைஃப் எங்க சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோ அங்க வராரு. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட டார்ச்சர் பண்ணி அது மாதிரி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து ஒரே பஞ்சு தான். அவனும் அப்படியே விழுந்துட்டான். ஏண்டா நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட வைஃப் கிட்ட இது மாதிரி நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவனும் பின்னாடியே கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு வரா. அங்க நம்ம ஹீரோவுக்கும் சைக்கோவுக்கும் பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க போலீஸ்க்கு வேற கால் பண்ணிட்டாங்க. இப்படி சண்டை நடக்கும்போது கொஞ்ச நேரத்துலயா அந்த சைக்கோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைக்கோவுக்கு கோவம் தாங்க முடியல. ஒரு இடத்துக்கு போய் கம்பியில எல்லாம் குத்திட்டு இருக்கா. எனக்கு தெரியும் என்னோட வைஃப் அவங்க தான் மறைச்சு வச்சிருக்கணும், பட் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, ஐயோ பக்கத்துல போய் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி கோவத்தெல்லாம் அந்த கம்பியில குத்தி காட்டுறான். கையெல்லாம் ஃபுல்லா ரத்தம். அப்படியே வீட்டுக்கு போனா அங்க அந்த ஹீரோவோட வைஃபோட ஃப்ரெண்ட் இருப்பா. அவளுக்கு இதை பார்த்ததுமே ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கையில கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ அவளை பார்த்து கேட்குறான், உண்மையை சொல்லு, அந்த டாக்டரும் அவனோட வைஃபும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க தானே, என் வைஃப் வேற தப்பிச்சு போயிட்டா, அவளை வந்து அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் இவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. ஓ அப்படின்னா நம்ம ஹீரோவோட வைஃப் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவனோட வைஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாமே புரியுது. இவன் வேற ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கானே, இவனை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரியே போறான். பட் அவன் பாத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போறான். அவனுக்கு இப்போ தேவையானது எல்லாமே நம்ம ஹீரோயின் மட்டும்தான், அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய வீட்டிலேயே அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருக்கிறான். அவன் அங்க அப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பான். அவனுடைய ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கிராட்ச் எல்லாம் பார்த்துட்டு பாவம் இவையே நம்மளுக்காக கஷ்டப்படணும், என்னால இவனுக்கு ஏதாச்சும் ஆகிட்டுன்னா அதை என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட சொல்லாம எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போறா. பட் நம்ம ஹீரோவும் எப்படியோ அங்க வந்து, இங்க பாரு, நீ என்னை விட்டு போனா நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்காத, நீ அப்படி போனாதான் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறான். வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் அவன் கூட இருக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோவுடைய அப்பா வந்து நம்ம சைக்கோவை ரொம்பவே திட்டுறாரு. நம்மள மாதிரி பிசினஸ் மேனுக்கு முதல்ல நம்ம ஃபேமிலி கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா நம்ம பிசினஸும் ரொம்ப கேவலமா போகும், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும், அதனால நீ உன்னுடைய வைஃபை கண்டுபிடிச்சி 10 நாளுக்குள்ள வீட்டுக்கு கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோய உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அப்பா மனசாட்சியை இல்லாம திட்டுறாரு. இவன் தான் சைக்கோன்னு பார்த்தா அவள் அப்பா அதுக்கு மேலே இருக்கான். இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பட் அந்த டைமில் இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அது கண்டிப்பாக சைக்கோவோட ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை அவள் கூப்பிடுறா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிரதர் இருக்கா. அவன் அந்த டைமில் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். எப்படி இவளோட
அவளோட பொண்டாட்டி தானே இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் எப்படி இவ உயிரோடு இருக்கா அப்படின்ற மாதிரி ஷோக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து இவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இங்க பாரு, இவ என்னோட வைஃப் கிடையாது, நான் இவளுக்கு என்னோட வைஃப் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் புரிஞ்சுக்கிறான். இப்போ இங்க இன்னொரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த வைஃப் வந்து சாகறதுக்கு முன்னாடி இவன் பிரதர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கான். ஸோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ இவன் சொந்த பொண்டாட்டி ரிட்டர்ன் வந்த மாதிரி. இதுக்கு நடுவில் அந்த சைக்கோட ஆட்கள் வேற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ரொம்பவே கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வெளியில போய் நம்மளால எதுவுமே சுத்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமைக்கிறது, கிளீன் பண்றது, இப்படி எல்லா விஷயத்தையும் கப்புள்ஸ் மாதிரியே செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸே பண்ணிடுறா. இந்த மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, ஏன் நம்ம டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, எனக்கு புரியுது, என் வைஃப் மாதிரியே இருக்கிறதுனால தான் நான் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறியா? பட் அந்த மாதிரி கிடையாது, எனக்கு பர்சனலா உன் மேல ஒரு தனி ஃபீல் இருக்கு, என்னோட வைஃபோட ஃபேஸ் வச்சிருக்கிறதுனால இப்படி சொல்றேன்னு நினைக்காத, நிஜமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லி டேட் பண்றதுக்கு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் காலையிலேயே பூவெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகும்போது அப்ப இவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ வருது. அது என்ன போட்டோனா, இவனோட வைஃப் சாகறதுக்கு முன்னாடி அந்த பிரதர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இதை பார்த்ததுமே அவ ஒரு மாதிரி கதி கலங்கி போறான். அவ மனசெல்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சு. இதை அனுப்பினது அந்த சைக்கோ தான். பார்த்துட்டு உள்ள போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போதெல்லாம் அவனுக்கு அவனோட வைஃப் இருக்கிற மாதிரியே தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை லவ் பண்ற, டேட் பண்ண போறா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பானே, இப்போ அந்த ஆசை கூட அவனுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அவன் வைஃப் தப்பு பண்ணியிருப்பான்ல. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பிரதர் கிட்ட போய் ரொம்பவே கத்திட்டு இருக்கான். ஏன்டா என்னை இப்படி ஏமாத்தின, ஏன் வைஃப் கூட உன்னால எப்படிடா இப்படி தப்பு எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்ன பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நானும் உன் வைஃபும் தாண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு லவ் பண்ணோம், நீ தான் நடுவில் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் நாம நம்ம லவ்வை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேவலமா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. கேட்ட நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறமும் நம்ம பிரதர் என்ற ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவர் வைஃப் பண்ண துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. அவர் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அவளை பார்த்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவ வைஃப் மாதிரி இருக்கிறதால. ஏண்டி என்ன இப்படி ஏமாத்தின, என்னை விட்டு ஏன் பிரதர் கிட்ட போன அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம் என்றது அவன் சொல்றதை வச்சே ஹீரோயினுக்கு புரியுது. அதனால அவ எதுவுமே பேசல, எல்லா கோபத்தையும் கொட்டி தீக்கட்டும் அவன் வைஃபா நினைச்சு. இன்னொரு பக்கத்துல அந்த சைக்கோ கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் கல்யாணம் எல்லாம் பண்ற மாதிரி. இந்த கல்யாண பொண்ணோட இடத்துல அந்த டாக்டரோட வைஃப் இருக்கிற மாதிரி கனவெல்லாம் வருது. உடனே அவன் கனவுல இருந்து எழுந்திருச்சு, எனக்கு ஏன் இப்படி கனவு வரணும், அதுவும் டாக்டரோட வைஃப் அப்படின்னா என்னோட வைஃப் தான் அவளோட உருவத்துல இருக்காளா அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவனுக்கு தோணுது. அடுத்த நாள் காலையில இந்த சைக்கோ ஹீரோயினுடைய அம்மாவை பார்க்க போலாம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவன் வரத்துக்கு முன்னாடியே அங்க ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வெளியில போகும்போது அந்த சைக்கோவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரா. ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்கன்னு தோணும் போது திடீரென்னு அங்க கூட்டம் வந்ததால அவங்க மீட் பண்ணிக்கல. இருந்தாலும் சைக்கோ உள்ள போனதுமே அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறான், யாரோ இவங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு. டக்குன்னு வெளியில போயிட்டு பாக்குறாரு, காரையும் காணோம், அவங்க ரெண்டு பேரையும் காணோம், அவங்க போயிட்டாங்க. அவங்க அங்க இல்லைனாலும் இவருக்கு நல்லா தெரியும் அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு. இவனுக்கு இவங்க மீது சந்தேகம் போகாததால இத பத்தி அவனுடைய பிரதர் கிட்ட கேட்கலாம்னு அவங்க கிட்ட போறான். அவங்க கிட்ட சொல்றான், எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், நீ தான் அந்த டாக்டரோட வைஃப் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிற, பட் அவ ஆக்சிடென்ட் ஆனப்போ செத்து போனதா சொல்றாங்க. பட் அது அந்த டாக்டர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நீ தான் கடைசியா அவ கூட இருந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவ இப்பதான் எல்லா உண்மையும் சொல்றான். பட் உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆனப்ப அவ இறந்து போகல, இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம பாதியிலே விட்டு போயிருக்கிறான். ஏன்னா சம்டைம்ஸ் இவளை காப்பாற்ற முடியாம போச்சுன்னா அவனுடைய டாக்டர் கெரியருக்கே ஆபத்தாயிடும் அப்படிங்கறதால அவளை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். அவ ஆக்சிடென்ட் ஆன உடனேமே சாகல, கோமா ஸ்டேஜுக்கு போய் அப்புறம் தான் செத்து போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்னடா சொல்ற அப்படின்னா அவளோட வைஃப் இறந்துட்டானா, அப்ப அவளோட உருவத்தில் இருக்கிறது அது வேற ஒரு பொண்ணு. எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டாவ அந்த டாக்டரோட வைஃபோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கண்ணை காட்டி மிரட்டி, இப்ப நீ அவளை வர சொல்லல, உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ கால் பண்ணதுமே அந்த போனை அந்த சைக்கோ எடுத்து, இப்ப நீ இங்க வரலன்னு வச்சுக்கோயே இவ தலை செதறிடும் அப்படின்னு சொல்ல, அவளும் பயத்துல இந்த டைம்ல நம்ம ஹீரோவை கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தனியா போறா. அவ அங்க வந்ததுமே அவளை கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டைம்ல அங்க ஹீரோ
வரா. ஆனா ஹீரோ வரதுக்கு முன்னாடியே அவளை கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு அந்த டாக்டரோட பிரதர் கிட்ட போய் இவளோட ஃபேஸை பழைய மாதிரி மாத்தணும், உன்னால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்ல என்னால அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது, நீ அவங்கிட்டே போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாம இவனும் அந்த ஹீரோவை கடத்தி இப்ப நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலைன்னா இவளை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அவரும் வேற வழி இல்லாம ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்ணி வச்ச இவர் கொடுமைப்படுத்துகிற வீடியோஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட காட்டி மரியாதையாக அவளை விட்டு போயிடு, அப்படி இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாமல் அவனும் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். பட் ஒரு கண்டிஷன், நான் அவளை கடைசியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ அவன் ஹீரோயினை கடத்திட்டு வந்து பெரிய வில்லா மாதிரி ஒரு இடத்துல ஸ்விம் பூல் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட தலையில இருந்த காயத்துல இருந்து ரத்தம் வருது. அப்போ அவனுக்கு தலைவலிக்கிற மாதிரி ஏற்பட அதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அவன் ஸ்விம் பூல்ல தள்ளி விட்டுடுறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டுப்பிடிச்சிக்கிட்டு இருக்க ஸ்விம் பூல்ல விழுந்த இவன் எழுந்து அவனை ஷூட் பண்ணும்போது அதை பார்த்த ஹீரோயின் அந்த புல்லட்டை அவ வாங்கிக்கிறா. அப்படியே அவ மயக்கம் போட்டு விழும்போது இதை பார்த்த இவன் ஐயோ ஏன் லவரை நானே கொண்டுட்டேனே அப்படின்னு கில்ட்டி தாங்காம அவனே ஷூட் பண்ணி செத்துடுறான். இவன் செத்ததுமே அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹீரோயினும் இப்ப நல்ல கப்புள்ஸா வாழ ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.